நண்பர்களே, இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையான 2வது டெஸ்ட் மேட்ச்ல இந்திய அணி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. நிறைய தவறுகள் இந்திய அணி பண்ணியிருப்பாங்க. குறிப்பா இந்த 2வது டெஸ்ட் மேட்ச்ல நாதன் லைன் ஆஸ்திரேலிய பந்து வீச்சாளர் அபாரமா பால் போட்டிருப்பாரு. மிகப்பெரிய ஒரு சாதனையும் பண்ணியிருக்காரு. விராட் கோலி 7 முறை டெஸ்ட் போட்டியில் அவுட் ஆக்கியிருக்காரு. விராட் கோலி எந்த ஒரு ஸ்பின் பவுலர், ஃபாஸ்ட் பவுலர் யாராக இருந்தாலும் சரி, ஒரே பவுலர்கிட்ட 7 வாட்டி அவுட் ஆனது கிடையாது. ஆனால் நாதன் லைன் 7 முறை கோலியை ஆட்டம் இழக்க செஞ்சு மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்காரு. இப்போ தோல்விக்கான காரணம் குறித்து விராட் கோலி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. விராட் கோலி முதல் விஷயமே ஜடேஜா நாங்கள் ஒரு ஆப்ஷனாக நினைக்கல அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அஸ்வினுக்கு காயம் ஏற்பட்டு அஸ்வின் வெளியில் போயிட்டாரு. அந்த மாதிரி சமயத்தில் ஜடேஜா ஒரு பெட்டர் ஆப்ஷன் இருக்கார் அப்படின்னு நாங்கள் யோசிக்கல. ஏன்னா நாங்கள் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நம்பணும். 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதுவே இந்திய அணிக்கு போதுமான ஒன்றா இருக்கும். ஆஸ்திரேலிய அணி ஈஸியாக வீழ்த்திடலாம் அப்படின்னு தான் நாங்கள் நம்பணும். ஆனால் துரதிருஷ்டவசமாக அது எங்களுக்கு கை கொடுக்கல. அதே சமயம் நாதன் லைன் ஆஸ்திரேலிய அணியோட ஸ்பின் பவுலர் ரொம்ப அபாரமாக விளையாண்டுருக்காரு. அதுவும் வேகப்பந்துக்கு சாதகமான ஒரு பிச்சில் அவர் அபாரமாக பால் போட்டிருக்காரு அப்படின்னு விராட் கோலி சொல்லியிருக்காரு. அதேமாதிரி பேட்டிங்லேயே நாங்கள் நிறையவே தவறுகள் பண்ணோம். இருந்தாலும் இந்த போட்டி அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. அடுத்த போட்டியில் தான் அதிகமான கவனம் செலுத்தணும். கண்டிப்பாக அடுத்த போட்டியில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் போராடுவோம். கண்டிப்பாக இந்த தோல்விங்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோம். இருந்தாலும் இதிலே நின்றுட்டு இருக்க முடியாது. அடுத்த டெஸ்ட்டுக்கு போக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி பதில் சொல்லியிருக்காரு. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 3வது மற்றும் 4வது டெஸ்ட் போட்டி நடக்கக்கூடிய ஆடுகளம் வேகப்பந்து வீச்சை விட ஸ்பின் பவுலிங் சாதகமான ஒரு ஆடுகளம். ஸோ அதனால் கண்டிப்பாக விராட் கோலி ஸ்குவாட் செலெக்ஷனில் கூடுதலான கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் ரசிகர்களுடைய கருத்தாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அடுத்த டெஸ்ட்டில் இந்திய அணி ஜெயிக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.